ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராக்குல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, த கிரேட் ஃப்ளட் அப்படிங்கிற படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய 6 வயசு சின்ன பையனும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏஐ ரிசர்ச்சர், ஸோ ஒரு ஏஐ சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க. அதை பற்றின ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹியூமன் பாடிஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஏஐ ப்ரோக்ராம் மூலமாக ஒரு ஹியூமன் பாடிஸ் வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராமில் ரிசர்ச்சராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினோட பையனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்விம் சூட்லாம் போட்டுட்டு இந்த காகல்ஸ்லாம் போட்டுட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்விம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருப்பாங்க. தூக்கத்தில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த பையன் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை எழுப்பி வாமா நம்ம வந்து ஸ்விம் பண்ண போகலான்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, திட்டுவாங்க. உனக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்விம்மிங் தாண்டா, இப்போ போய் என்னடா ஸ்விம்மிங் அப்படிங்கிற மாதிரி திட்டும்போது, முதல்ல அந்த ட்ரெஸ் இந்த இதெல்லாம் கழட்டுடா, அந்த காகல்ஸ்லாம் கழட்டுறா, ஸ்விம் சூட்லாம் கழட்டுறா ஃபஸ்ட்டு, எப்போ பார்த்தாலும் உனக்கு ஸ்விம்மிங் தானா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் திட்டிடுவாங்க. அப்படி திட்டும்போது பார்த்தீங்கன்னா, அம்மா நான் வந்து பெட்ஷீட்டு கீழே போய் ஒளிஞ்சிக்கிறேம்மா, நான் எவ்வளோ நேரம் மூச்சு அடைக்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் நீ கவுண்ட் பண்ணுமா, 1 2 3 4 அப்படின்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு அவங்க அரை தூக்கத்தில் எழுந்து பையன் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெளியே எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். ரொம்ப ஜோராக தான் பெஞ்சிட்ருக்கும். நம்ம கொஞ்சம் கிரவுண்ட் லெவலில் கொஞ்சம் கம்மியாக தான் மழை பெஞ்சிட்ருக்கும். ஸோ தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கும். அவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலையை பார்க்க போயிடுவாங்க. அங்கே போய் சரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம், பையனை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அப்படின்னா எங்கேயோ தண்ணி வேகமாக வர சத்தம் கேட்கும். அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளோரும் பார்த்திங்க அப்படின்னா தண்ணியாகிடும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அந்த பையன் தான் அதை திருப்பி விட்டான், அந்த டேப்பை திருப்பி விட்டான் போல் தண்ணி வந்துட்டுருக்கு அப்படின்னு. பட் பார்த்தா இந்த ஜன்னல்லேருந்து அந்த மழை சாரல் வந்து அந்த அளவுக்கு அடிக்குது. அந்தளவுக்கு ஃபோர்ஸாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா மொத்த சிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளட்டால் வந்து முழுகி போயிடுது. ஸோ அப்படி முழுகும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கால் வருது. அங்கே அந்த கால் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த கால் யார்கிட்டேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஷியலோடைய ஒரு ஏஜென்ட் வரான். அவன் வந்து கால் பண்ணி என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் தானே அந்த ரிசர்ச்சர், நீங்கள் தானே ஆனா அந்த ஏஐ ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய அந்த ரிசர்ச்சர் நீங்கள் தானே, ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, இந்த மாதிரி ஊர் முழுக்க வந்து ஃப்ளட் வந்துருச்சு, அதாவது அவுட்டர் ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம், ஒரு எரர் நடந்துருச்சு, ஒரு தப்பு நடந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு இந்த பனிக்கட்டியெல்லாம் உருகி இந்த மாதிரி சுனாமியாக வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லுவான். அந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸில் இந்த சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு தெரிஞ்சதை சொல்லியிருப்பாங்க. நாங்கள் வந்து பயப்படாதீங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் ஒரு அந்த ஏஐ ரிசர்ச்சர் தானே, நீங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதனால் நாங்கள் உன்னை காப்பாற்ற வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டரில் வந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ண